மாத்திட்டு வரலன்னா இருக்கு செம்ம வேக்காடு. ரொம்ப உடம்பு இல்லை. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். இந்த சூரியன் இருக்காரு கொஞ்சம் கூட நான் நைட்லாம் முழிச்சிருக்கேன்னு பொறுமையா வர மாட்டேங்கிறாரு. சும்மா அப்படி வந்து இப்படி சல்லுன்னு வந்துடுறாரு. எப்ப பாரு நான் அவரை வந்து இங்க ஆரம்பிக்கிறாருன்னா இங்கதான் வந்து பாக்குறேன். அப்புறம் டபக்குன்னு இப்படி போயிடுறாரு. எந்த வேகத்துல போறாருன்னே தெரியல. இவர்கிட்ட டெய்லி என்னோட போராட்டமா இருக்கு சூரியன் கிட்ட. இந்த பழத்தை வந்து இப்படி அரிஞ்சு அதை ஈமிக்க வச்சுட்டு அப்படி சாப்பிடுவோன்னு நினைக்காதீங்க. இதை சாப்பிடவே முடியாது. நேற்று மதியம் போய் எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் அண்ணனும் போய் பழம் வாங்கிட்டு வந்தாங்க. மேலே நல்லா பழப்பழன்னு இருக்கா, உள்ள கொலான்னு இருக்கு. வீணாவே போயிடுச்சு. அந்த பழத்தை கடைக்காரன்ட்ட கொடுத்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு கதை இருக்கு. மதியம் வாங்கிட்டு வந்தாங்களா, நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். எங்கள் அண்ணன் சோறு வேணாம் நான் பழம் சாப்பிட்டு படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நைட்டு 10 மணிக்கு அரிஞ்சு பார்த்தா இப்படி ஒரு ஷாக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு சோழி. கம்முன்னு படுத்துட்டான். போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. மாமாவும் மச்சாவும் மாற்றிட்டு வரலன்னா இருக்கு 100 ரூபா சோழியை முடிச்சு விட்டாங்க. ஒரு துண்டு கூட இதில் திங்க முடியாது. சரி, எங்கள் வீட்டில் வந்து வெண்பொங்கல் சமைக்கிறாங்க. நான் சாப்பிட போகணும். எந்திரிச்சோடனே பல்ல விலைக்கு பால் குடிச்சிட்டு சாப்பிட்றது தான் என்னோட முதல் வேலை. இந்த ரூம் எப்பயுமே கூலிங்காக இருக்கும். இந்த ரூமே ஒரு மாதிரி கதன்னு ஆயிடுச்சு. சென்னை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் சின்ன ஊர்லலாம் மழை பெஞ்சிருக்கும் போல, இங்கே மட்டும் பெய்யல. அதனால சென்னை கோவமாயி அப்படியே கதன்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. செம்ம வேக்காடு, பயங்கர வேக்காடு. சாமி சொல்ல முடியல. இன்னைக்கு வாங்கினா கொஞ்சம் 3 நாட்கள் இருக்கு. மழை வந்தா பரவாயில்லத்த. எங்க மாமாவுக்கு ஃபோன் போட்டோம். தேங்காய் பாக்கு போயிருக்காங்க. சொன்னாங்க தேங்காய் பாக்கு என்னது உடப்பட்டி, அது என்ன ஊரு? சிட்லிங்கம் போயிட்டு இருக்காங்களாம். சிட்லிங்கு உடம்புட்டியா அப்படி அங்க போயிட்டு இருக்காங்களாம். தர்பூசணி பழத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ணி என் ஹஸ்பண்டும் எங்க மாமாவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்படி பயங்கரமா அடிக்குது. வா உள்ளவா ஏன் வா பயமா இருக்கு, வா. எனக்கு தெரிஞ்சு இது ப்ரைஸ் கம்மி, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு இந்த காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்துருக்கீங்க அதானே? தெரியும்லையே உங்களோட இதெல்லாம். போங்க. ஏதோ காலிஃப்ளவர் சேர்த்து வாங்கிட்டு வந்ததுனால தப்பிச்சிங்க. அத்தடி வழுக்குது. ஏன் பிடிப்பா என்ன புடி. நேற்று வெயில் அடிக்குதுன்னு இப்போ என்னடானா பாருங்க, மழை பெய்யுறது, கருக்கலா இடிக்குது, காத்தடிக்குது, குளிருது, ஒன்றும் முடியல. இந்த 1-2 தூத்தல் வேற படுது. இதுக்கு மேலே நம்மளால வெயில் இருக்க முடியாது. வெளியே இருக்க முடியாது. அதான் சொட்டர் போட்டேன். மழையா எங்கேயாவது? காத்து, சரியான காத்து. ஆமா, இங்கேயும். அப்பா பயங்கரமான இடி மின்னலடி. மழையா போற சும்மா சொல்லிட்டு அடிக்குது. சென்னையில வெயில் எந்த அளவுக்கு போட்டு தாக்குதோ, மழை இடியா செம்ம சவுண்டு போகுது. இங்கெல்லாம் நம்ம நிற்க கூடாது. உள்ள உட்காந்து ஒரு சேஃபான இடத்துல போய் உட்காந்துக்கணும். வந்துரு போலாம். நல்லா சாத்து. போதும் போ, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. என்ன அங்க வேற ஏதோ குச்சி மாதிரி மட்டை அடைச்சிட்டு இருக்கனால மெத்தையில தண்ணி நிக்குது வேற. ஏன்னா ஏதாவது குச்சி இருந்தா கூட எடுத்து விடலாம். குச்சி ஒண்ணும் இல்லை. இப்போ இடி, பயங்கர இடி, மழை எல்லாம் இப்பதான் கொஞ்சமா ஓஞ்சி போய் லைட்டா தூத்தல் மாதிரி தூரிட்டு இருக்கு. இடி சவுண்டும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. குளிர்னால சொட்டரம் போட்டு பீரடியா உட்காந்துருக்கேன்.
என்ன திரும்பி இது ஏன்ட்டே வந்திருக்கு? அதானே திரும்பி வரும் அது. வரணுங்கிறது இருக்கு, அதனாலதான். ராணி இந்த முட்டை சீட்டா? இல்ல அண்ணியார் இப்படிலாம் பார்க்க கூடாதுங்க அண்ணியார். சீட்டை மொத்த அரை பைத்தியம். ராஜா சீட்டு ராணி கரெக்ட். அபி போலீஸ். ஐயோ என்னங்க நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? போலீஸ். எடுத்த உடனே திருட அப்பயும் சொல்றா திருடனான்னு கேக்குறான். ஊரு தலையாட்டின அப்ப வச்சு கட்டி ஆனா நான் சொல்றதை நம்ப மாட்டீங்கிறதுக்காக ட்ரிக்கியா இது பண்ணேன். நல்லா ட்ரிக் யூஸ் பண்ணேன். யார் வேணா எடுத்துக்கலாம். என்னடி தூக்கம் வரலீங்களா? ராஜா ராணிய கண்டுபிடி ராஜா. அதாங்க பாருங்க. அத்தை ராணி அத்தை வேறு. இல்ல இல்ல ராணி ராணியா? இருங்க. அவ்வளவுதானா? இப்ப யாரு கரெக்டா கண்டுபிடிச்சு நிஜமா டைவர்ட் பண்றங்கிற பேர்ல நீ பண்ற பாத்தியா ஒரு அலும்பு அது தாங்கல. என்னதுங்க நீ முட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கடி. நீ முட்டை எடுத்து யாரும் ஏன் பிள்ளை லிஸ்டா சேர்க்கிறேன். அண்ணியார் அப்பவே சொன்னாங்க உனக்குதான் திருட சீட்டு நிறைய வரும். வளர்றத வேடிக்கை பார்த்துக்கிட்டு உனக்கு ஒரு சீட் வேணுமா? குடும்பமா ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு. யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? எனக்கு மட்டும் வேணாம். அது சில பல ரிஸ்க் வேலை இருக்கு. அம்மா நீ கை காட்டு மாமா சொல்லுவான். கரெக்ட். நான் கண்டுபிடிக்கணுமா? ஆமா இங்க திரும்ப போலீஸ். சொன்ன சிரிக்காத. அது என்ன திருட சீட் எனக்கு வந்தா மட்டும் யாருமே மாத்த மாட்டேங்கிறீங்க. நல்லா கரெக்டா வச்சுக்கிறீங்க. நீ ஒரு பாரு கல்லாட்டம் நல்லா கல்லாட்டம் செல்லுபடி இல்ல. மழை பெஞ்சதுனால குளிருது. அதனால மழை பெஞ்சது செட் ஆகல. கொஞ்ச நாள் கழிச்சு மாத்திரையை போட்டு போர்வையை போட்டு போச்சு தூங்கிடணும். ரொம்ப உடம்பு இல்லை. மாத்திரை போட்டோன்னே கேட்கல. ஹாஸ்பிட்டல் போகணும். நல்லா வாயில மூச்சு இழுப்பு முடியலன்னா ஏஞ்சிக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பண்ற பாத்து முடியலாம் ஏந்திருச்சு. நல்லா முடியலண்ணா நெத்தியில வாங்கினத நெத்தியில படுற மாதிரி காட்டு. எப்படி இருக்கு? வாடா நெத்தியில படுதா? வேர்வை வரும். நல்லா நெத்தியில படுற மாதிரி காட்டு.
இந்த பக்கம் மட்டும் லைட்டா வலிகிற மாதிரி இருக்கு. சின்ன முறை பிடி. ம் இன்னொரு டைம் பிடிக்கிறியா? ம் நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் நல்லா அப்படி நெத்தியில காட்டு, நெத்தி இப்படி. பவர் சூடு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் ஆவி பிடிக்கிறேன். சும்மா யார கேட்டுட்டே இருக்கீங்க? எத்தனை டைம் ஆவி பிடிக்கிற? 7வது டைம். கரெக்டா சொல்லு. யார் வந்திருக்கா? ஜக்கம்மாவா? தாய்லாந்தா? மேரி தாய்லாந்தா? ஜக்கம்மா வந்திருக்கியா? ஐயோ டென்ஷன் ஏத்தாதீங்க. யாரு சொல்லு, நீ யாரு? யார் வந்திருக்க? நாள் தான் மறந்தேன். என்னையுமா மறந்த? வந்திருக்கிறது ஜக்கம்மாவா இல்ல யாரு? ராணி அம்மா பொண்ணு, முரளிக்கு பொண்டாட்டி, கவிதாத்துக்கு மருமவ, எங்க அண்ணனுக்கு தங்கச்சி, எங்க அண்ணியாருக்கு நாத்தனா. நாத்தனா தெரியல. உங்க என்ன சாத்த சொல்லு, என்ன வேணும் உனக்கு? ஏன் இந்த 10 புள்ள உடம்புல இறங்கி இருக்க? சொல்லு. நீ செத்த கம்மன் இருக்கணும். அதுக்கு தான் ஒரு வழியா ஆவிலாம் பிடிச்சாச்சு. எங்க அத்தைகிட்ட ஒரு அட்டனன்ஸி போட்டேன். இதுக்கப்புறம் நாளை எப்படி இருக்குங்கிறத நாளை வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். கொஞ்சம் லைட்டாக தலை வலிக்குது.